ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம் நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. எங்கே அங்கே யோசேப்பு போத்திபார் வீட்டில் தனியா இருந்தபோது அங்கே போத்திபாரின் மனைவி அவளிடத்துல தினமும் பாவம் பண்ணு என்று அவனோடு போராடினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தனிமையில் இருக்கும்போது பிசாசு உங்களுக்கு விரோதமாய் திட்டத்தை போடுவான். தனிமை வெரி டேஞ்சர். ஹல்லேலூயா. நம்ம ஏவா பாட்டி தனியாக இருக்கும்போது தான் பேய் வந்துச்சு. தனியாக மட்டும் என்ன செய்யக்கூடாது? வளர 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில் தனிமை. ஜெபிக்கும் போதும் தனியாக போகும்போதும் தனியாக போங்க. தனி ரூம்குள்ளே செல்ஃபோனோட போகக்கூடாது. இப்போ ஜெபம்லாம் எப்படி ஆகிப்போச்சு? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ரிபலபரப கந்தரலபரியாந்தரடதரலகதிரி பிரிபலபா. ஹல்லேலூயா இயேசுவே இந்தியாவை ரட்சி ஆண்டவரே. ஹல்லேலூயா ரிபக்கபரலகந்தரலப உடகதரகடதி அந்தரடதரலபரிவக்கபரலபரிமலபதி அந்தரமரந்தர. ஹல்லேலூயா. ஹலோ ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் பேசுறேன். அந்த புண்ணாக்கு தான் எங்களுக்கு தெரியாது. ஆமே. தனிமையாக இருந்தால் செல்ஃபோனை ப்ரேயர் ரூம்குள்ளே கொண்டு போகக்கூடாது. பைபிள் நீங்கள் மட்டும்தான் போகணும். ஜபம் தான் தனிமை. ஆமே. தனிமை அப்படின்னா நீங்கள் இதில் பலவீனமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவி உங்களுக்கு சொல்கிறேன், கணவன் இதில் பலவீனமாக இருக்கு, உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு போயிருங்கன்றேன் நான். இடமே கொடுக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்களுக்கு சொல்கிறேன், பெண்களுக்கு சொல்கிறேன், வீட்டில் இருக்கும்போது ஃபோன் பேசும்போது ஸ்பீக்கரில் போட்டு பேசிடுங்க, வேலை முடிஞ்சு. நீங்கள் கை தட்ட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சிம்பிள். நான்லாம் என் வீட்டில் இருக்கும்போது நச்சுன்னு வீட்டுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரும் ஆணோ பெண்ணோ வட்டவர் அப்படி ஸ்பீக்கரில் போட்டு அப்படியே தான் பேசிகிட்டு இருப்பேன். யார் பேசினான்னு என் வீட்டுக்காரிட்ட இன்னொரு தடவை சொல்ல தேவையில்லை, திரும்ப திரும்ப பேச தேவையும் இல்லை. வேலை முடிஞ்சா எவ்வளோ சூப்பரு. சந்தேகத்துக்கு இடமும். ஏதா போன வச்சா அது ஏன் தேவையா? எதுக்கு? தனிமைக்கு இடம் கொடுக்காதிருங்கள். தனிமையாக ரொம்ப நேரம் உட்காந்து செல்ஃபோனை பார்க்காதீங்க. பேய் அழகாக கொத்திட்டு போயிட்டே இருப்பான். அது என்ன, யாரான அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆள் இவன் அபிஷேகம் அப்படிலாம் பார்க்க மாட்டான். குறிப்பாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளை தான் தூக்கி சாப்பிட்றதுக்கு அவன் இல்லைன்னு வாயை திறந்து அலைகிறான். ஆமென். தனிமைக்கு. ஆனால் யோசேப்போ அவன் விசேஷித்த ஆவி உடையவனாக இருந்தபடி இருந்தோம், அவன் தனிமையை ஜெயித்தான். நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆபிரகாம் போய் பேசினானா பேசலையா? போய் பேசினானா பேசலையா? பேசினான். ஈசாக்கு போய் பேசினானா பேசலையா? பேசினான். யாக்கோபு போய் பேசினானா பேசினானா? பேசினான். யாக்கோபு பிள்ளைகள் பேசினாங்களா பேசலையா? வண்டையா புழுவினானுங்க. ஆனா ஒரு விசேஷித்த ஆவி உடையவன் இந்த பொய்யின் ஆவியை மேற்கொண்டு ஜெயித்தான். அதான் யோசேப்பின் ஆவி. சரி, ஆபிரகாமுக்குள்ள இச்சை இருந்ததா இல்லையா? 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 அதனால தான் அவன் ஆகார கட்டலை, கேத்தூரால கட்டலை, ஊரா கட்டிட்டு அலைஞ்சாரு நம்ம ஆளு. அல்லேலூயா. இச்சை இருந்துச்சா இல்லையா? ஈசாக்குக்கு எங்க இல்லை, இருந்துச்சு. சாப்பாட்டில் இச்சை. அதான் மகனை கூப்பிட்டு நீ ருசி உள்ளதை போய் வேட்டையாடி சமைத்து கொண்டு வா. சாப்பாடு இச்சை. யாக்கோபுக்கு இச்சை இருந்துச்சா இல்லையா? ஒன்னா ரெண்டா கழுத 4 கட்டிவிட்டான். சரி, யாக்கோவின் பிள்ளைகளுக்கு இச்சை இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. ஆனால் ஒருத்தன் விசேஷித்த ஆவி உடையவன் இந்த இச்சையின் ஆவியை ஜெயித்தான் பாருங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்குள்ள மலட்டுத்தன்மை இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. ஈசாக்குக்குள்ள இருந்துச்சா இருந்துச்சா? இருந்துச்சு. யாக்கோபுக்குள்ள இருந்துச்சா இருந்துச்சா? அவன் நேசித்த ராகேல் மூலியமா
மலட்டுத்தன்மை இருந்துச்சு. யாக்கோவின் பிள்ளைகளுக்குள்ள இருந்துச்சா? இருந்துச்சு. ஆனா யோசேப்பு விசேஷித்த ஆவியுடையவன். பஞ்சகாலத்துக்கு முன்பாக ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தினிடத்தில் மனாசே எப்ராயிமையும் பெற்றெடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மலட்டுத்தன்மையை ஜெயித்தவன் விசேஷித்த ஆவி. ஆபிரகாம் எகிப்துக்கு போனானா போலையா? போனா. ஈசாக்கு போக ஆசைப்பட்டான். யாக்கோபு போனான். யாக்கோவின் பிள்ளைகள் வந்தார்கள். ஆனா யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். எகிப்தை ஜெயித்தான். அதுதான் விசேஷித்த ஆவி. ஸ்பெஷல் ஸ்பிரிட். ஜெயிப்பான். அவன் தனிமையை ஜெயிப்பான். அவன் மலட்டை ஜெயிப்பான். அவன் பொய்யை ஜெயிப்பான். அவன் இச்சையை ஜெயிப்பான். ஆமென். அவன் எகிப்தை ஜெயிப்பான். எகிப்து ஆளுகை பண்ணுகிறவன் விசேஷித்த ஆவி உடையவன். அல்லேலூயா. ஆமென். கடைசியா ஒன்று சொல்றேன், நம்ம ஜெபிக்க போறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனம் உங்களுக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. என் சரீரத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சாத்தானுடைய தூதனா இருக்கு. அது என்னை கொட்டுகிறது. நான் தேவ சமூகத்தில் 3 முறை ஜெபிச்சேன். ஆண்டவர் சொல்லிட்டார், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. உன் பலவீனத்தில் என் பலன். ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்றாரு, எனக்கு கிடைக்கப்பட்ட வெளிப்பாடு நிமித்தம் என்னை நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு. அது சாத்தானுடைய தூது. அப்படின்னா எனக்கு எப்போ பெருமை வருதோ மேப்படியாக வந்து நின்றுவான்னு அர்த்தம். பெருமை உள்ளவனுக்கு கத்தர் பெருமைக்கு இடம் கொடுத்தீங்களோ பிசாசு அழகாக திட்டம் போட்டுருவான். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை எனக்கின்னும் தேவை. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அது இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாரும், எனக்கின்னும் தேவை கிருபை. கிருபையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன கேட்டுக்கிட்டே இருக்கணும்? பெருமைக்கு மட்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5-10 வசனம். விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. பெருமை பாராட்ட இது கிரியையினால் உண்டாகாதபடி கிருபையினாலே உண்டாயிருக்கிறது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு எனக்கு கிருபையினாலே கிடைச்சிருக்கு. ரோமர் 15ஆம் அதிகாரம் 13 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இலவசமான பாவ மன்னிப்பிற்கின்ற மீட்பை இந்த கிருபையினாலே கர்த்தர் எனக்கு கொடுத்தார். பிரயாசப்பட்டதுனாலல்ல, எனக்குள்ள இருக்கிற கிருபையே என்னை பிரயாசப்பட வைத்தது. இந்த கிருபையினாலே கர்த்தர் என்னை கனமான இந்த ஊழியத்துக்கு தேவன் என்னை அழைத்தார். ரோமர் 12:6 சொல்லுகிறது, கிருபையினால எனக்குள்ளே வெவ்வேறான வரங்கள் கிரியை செய்கிறது. வரம் கிருபை. 2 கொரிந்தியர் 8-2 வசனம் சொல்லுகிறது, மக்கதோனியா நாட்டு ஜனங்களுக்கு கர்த்தர் அளித்த கிருபையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கொடிய தரித்திரத்திலும் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். கொடுக்கிறதே கர்த்தருடைய கிருபை. புலம்பல் 3:22 நிற்கிறது நிர்மூலமாகாதிருக்கிறதும் கர்த்தருடைய கிருபையுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. 1 பேதுரு 5:7-8 வசனம் சொல்லுகிறது, நித்திய ஜீவனுக்கென்று தேவன் வைத்திருக்கிறார் இந்த கிருபையை. பரலோக ராஜ்யம் போறதே கிருபை. கிருபை ரட்சிப்பு கிருபை.
நம்ம வாழ்றது கிருபை, ஊழியம் செய்கிறது கிருபை, எனக்கு வரங்கள் வல்லமை கிருபை, கொடுக்கிறது கிருபை, பிரயாசப்படுறது கிருபை. கிருபை பரலோக ராஜ்யம் என்ன போட்டு கொண்டு போறதுக்கு பெரிய கிருபை. நான் சொல்றதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. ஐ சி அப்படின்னு வளைச்சிடணும். நாட் ஐ, கிரைஸ்ட். நான் அல்ல ஆண்டவரே, நீங்க. நான் அல்ல, நீங்க. ஆமே. 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன் தான், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் தான், ரோமன் தான், கமாலியலின் பாதத்தில் படித்தவன் தான், பரிசேனுக்கு மகன் தான். ஆனால் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் கருதுகிறேன், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. வேண்டாம், எனக்கு எடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் நிமித்தம் என்னை நானே உயர்த்தாதபடிக்கு எனக்கு சரீரத்தில் ஒரு முள். எனக்கு பெருமை வந்துச்சுன்னா பிசாசு உள்ள திட்டம் போட்டுருவா. எந்த விதத்தில் ஆவிக்குரிய பெருமை வேண்டாம். ஸ்பிரிச்சுவல் பிரைடு வேண்டாம். உலக பிரகாரமான பெருமை, வியாபாரம், ஊழிய பெருமை, வீட்டு பெருமை, படிப்பு பெருமை, அழகு பெருமை, ஜாதியில பெருமை, பேய் திட்டம் போட்டுருவான். பிரதர் சிஸ்டர், என் பாட்டுங்கிற பெருமை. என்ன பாட்டு? பரத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டா தான் முடியும். இல்லை இல்லை, என் பாட்டை நீ எப்படி பாடலாம்? என் பாட்டை நீ பாடினா யூடியூப்பை நான் ஸ்ட்ரைக் பண்ணிடுவேன். இன்னைக்கு அதான் பேச்சா இருக்கு. என் பாட்டை நீ பாடி ஆராதிக்க கூடாதுன்னே சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. என் பாட்டை நீ பாடாத யூடியூப்ல. ஓம் பாட்டா? அவர் கொடுக்கலைன்னா பாட்டெல்லாம் கிடையாது தம்பி. ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் பிரசங்கமா அது? அங்க கொடுக்குறாரு. நம்ம ஒரு பெரிய ஜீரோங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம பெரிய டோட்டல் டேமேஜ் ஆன ஆளுன்னு எனக்கு தான் தெரியும். நம்மளை ஜீரோவை ஹீரோவாக்குறது அவரு. கிருபை கிருபை கிருபை. பைபிள் காலேஜாக படிச்சிருக்கேன் நான். ஒரு காலேஜுக்கும் போல, படித்த காலேஜே தலைகீழ படித்தோம். நம்ம விஓசியில் எங்கே படித்தோம்? மாறி மாறி பைபிளை திருப்பி திருப்பி படிக்கிறோம். ஏதாவது சொல்லித்தராரு, பேசிக்கிட்டே இருக்கிறோம். கிருபை ஒன்றும் இல்லை. நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. நிற்கிறேன் என்று ஒருத்தன் சொல்றான்னா விழுந்துராத. கிருபையா நிற்க வச்சிருக்கிறார். இதில் என்னடா பெருமை? இதில் என்னடா பெருமை? பெருமை பேசுறதுக்கு இங்கே என்ன இடம் இருக்கு சொல்லுங்க? இரக்கம், அவருடைய இரக்கம். யோசிச்சு பார்த்தா அவருடைய பெரிய இரக்கம். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.